மீன ராசிக்காரர்களுடைய பெண்கள் வந்து கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவ்வளோ பிரில்லியன்ட்டு. தன்னுடைய குடும்பத்துக்காக வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் மீன ராசிக்கார பெண்கள். பண்புள்ள ஜாதகம், படித்த ஜாதகம், கணவன் மனைவியை அனுசரித்து பிள்ளைங்களோட வாழக்கூடிய தன்மை உடுது. ஆனால் மீனராசி பெண்களுடைய தாயி தகப்பனை அக்கா தங்கச்சியை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கோவப்படுவீங்க. வாழ்க்கையவே நீங்கள் அவங்களுக்கு தாங்க வாழுவீங்க. கல்யாணமும் வேண்டாம், காட்சியும் வேணாம், என் தாய் தகப்பன் என் அக்கா தங்கச்சிக்கு நான் வாழ்ந்துட்டு போயிடும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் மீனராசி பெண்கள். மீனராசி பெண்கள் கொஞ்சம் ஏமாறுவீங்க. ஒரு ஆணுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 23, 25க்கு மேலே கல்யாணம் காட்சிகள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல இடையூறுகளை சந்திக்கும். அதோடைய விரக்தி கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது. ஆனால் ஆணை எப்படி திரும்ப இருப்பீங்க? மீனராசி ஆண்கள் செழிப்பாக இருப்பீங்க, சுகபோகமாக இருப்பீங்க. ஆள் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பீங்க, மீனராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். ஏன்னா கள்ளங்கவடம் இல்லாமல் வளர்ந்த உடம்புல நீங்கள் தாய் தகப்பன் மேலே பாசம் உள்ள குழந்தைங்களால இருப்பீங்க. அதனால மீன ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக தான் இருப்பீங்க. அண்ணன் இருப்பான், தம்பியாக தான் நீங்கள் இருப்பீங்க, அக்கா இருக்க மாட்டீங்க, தங்கச்சியாக தான் இருப்பீங்க. 2025க்கு முன்ன வரைக்கும் உங்களுடைய இழப்பு, நீங்கள் வாங்கின கடன், நீங்கள் வாங்கின செலவுகளை உங்கள் தாய் தகப்பனை கூட ஏற்றுக்குவாங்க. எதையாவது விற்றாது எங்கேயாவது கடனை வாங்கியது நான் ஏற்றுக்கிறேன்பான்னு சொல்லக்கூடிய தன்மையும் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு.